வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக மழையுடன் கூடிய காலநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன்படி மன்னாரிலிருந்து காலியூடான ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்பில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை அதிக மழையுடன் கூடிய காலநிலையால் அக்குரணை நகரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் மாத்தளை கண்டி நகரங்களுக்கு இடையிலான போக்குவரத்துக்கும் தடை ஏற்பட்டுள்ளது. இந்த வீதியூடாக போக்குவரத்தை மேற்கொள்வோர் மாத்தளை வத்தேகம ஊடாக கண்டி நகரை நோக்கி பயணிக்குமாறு போலீசார் சாரதிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காலி தொடங்குவ முகத்துவார மீனவ துறைமுகத்தில் இன்று நண்பகல் காணப்பட்ட நிலைமையை இது. நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் உப்புல் மகேஷ் பதிவு செய்த காட்சிகளே இவை. காலி கொழும்பு பிரதான வீதியின் மொகட்டிவத்த பிரதேசத்தின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியிருந்தன. 3 மணித்தியாலம் பெய்த தொடர் மழை காரணமாகவே இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருந்தன. வலைப்பிட்டிய வத்துகேதரன் வீதியும் நீரில் மூழ்கியிருந்தது. வலைப்பிட்டிய அம்பே பகுதி மற்றும் வலைப்பிட்டிய ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள வீடுகள் பலவும் நீரில் மூழ்கியிருந்தன. புத்தளத்தின் பல பகுதிகள் இன்று நீரில் மூழ்கியிருந்தன. சூரியவெவ மீகஹஜுதுர பகுதியில் நேற்று பிற்பகல் வீசிய கடும் காற்று காரணமாக பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. குறித்த பகுதியில் நேற்று பெய்த கடும் மழையுடன் கூடிய காற்று காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள கடற்பரப்புகளில் காணப்பட்ட நிலைமையே இது. கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த தென் மேற்கு பருவப்பயிற்சி காலம் நிறைவடைந்து இடைப்பட்ட பருவப்பயிற்சி காலம் ஆரம்பிப்பதற்கான வளிமண்டல குழப்பங்களுடன் கூடிய வானிலை மட்டம் உருவாகி வருகின்றது. இதன் காரணத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் அல்ல இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். சில பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சிறப்பு கூறுகள் காணப்படுகின்றன. கடல் பிராந்தியங்களில் புத்தளம் முதல் காலியூடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். குறிப்பிடப்பட்ட ஆகார பிரதேசங்களில் காற்றானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசலாம். இந்த பிரதேசங்கள் இடையிடையே சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும்.